தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிலவற்றில் அமைச்சர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அரசு ஒருபோதும் கைவிடாது என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, தமிழக அரசு விவசாயிகளை கைவிடாது என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆய்வு அறிக்கை அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். விவசாயிகளை மட்டுமல்லாமல் தமிழக மக்களையும் காப்பாற்றுகின்ற அரசு கைவிட்டு விடாது. அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்துக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஆராய்ந்து அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளுடைய அந்த அறிக்கைகளை வைத்து அந்த வேளாண்மை பயிர்களுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்குவதற்கு தயாரிக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வறட்சியால் 45% பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பழனியை சுற்றியுள்ள 5 இடங்களில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அடுத்த வாரத்தில் இந்த அறிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் கூறினார். கருவியின் மூலமாக அதை செயல்படுத்தி நேரடியாக இந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட நிலத்தில் இருந்து நேரடியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இது நடந்துகிட்டு இருக்கு. மற்ற இந்த செயல்பாடுகளுக்கு முடிந்ததுக்கு பிறகு 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள் இந்த அறிக்கை தமிழக அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர்களுடன் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சனிக்கிழமை வரை ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் துக்கியம்பாளையம் பகுதியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை அரசு அளிக்கும் என்றார். ஆரம்பிக்கப்பட்டுகின்றது என்று மதியம் ஆரம்பிக்கப்பட்டுகின்றது. சனிக்கிழமை வரை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிக்கும் சென்று எங்கெங்கெல்லாம் வறட்சியால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுகின்றதோ அங்கெல்லாம் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளும். திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சி குறித்து அமைச்சர் காமராஜ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கைகள் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு புதிய பயிர் காப்பீடு நிவாரண நிதியும் விவசாயிகளுக்கு கிடைக்க அரசு ஆவணம் செய்யும் எனவும் அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.